ஒரு செம கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு படத்த பார்க்கலாம். ஆமா, தெலுங்குல ரிலீஸ் ஆன படம் தான். படம் பேரு பிளைன் ஸ்பாட் அப்படின்னு ஒரு படம். இதுல என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்ம ஒரு பெண்ண தூக்கு போட்டு இறந்துறா. இது நம்ம போலீஸ் ஆஃபீசர் நவீன் சந்திரன் நடிச்சிருப்பாப்புல. இதுல அவரு போலீஸ் ஆஃபீசரா இருப்பாப்புல. போலீஸ் ஆஃபீசரா இருக்கும்போது, இது வந்து தற்கொலை இல்ல ஒரு கொலை அப்படின்னு அவரு அப்போ கண்டுபிடிக்கிறாப்புல. கண்டுபிடிச்சு இதுல முக்கிய காரணம் யாரு? அப்படின்னு முக்கியமான கொலையாளி யாரு? அப்படின்னு ஒவ்வொரு ஆளா போட்டு விசாரிக்கும்போது, நான் தான் கொண்டேன்னு வரும்போது, கடைசில யார் கொன்றா? உண்மையான குற்றவாளி யாரு? அப்படின்னு ஒரு கதைய போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. உட்காரவழி என்னடா எடுத்து வச்சிருக்கிய அப்படின்னு நமக்கே தோணுச்சு. வழக்கம் போல எல்லா படத்துல வர மாரித்தே இந்த படம் வேற புதுசாலாம் கதை இருக்காது கைஸ். பழைய கதை. அத நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் கடைசில இப்படிதான் ஆகப்போகுதுன்னு. ஆனா கடைசில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. அந்த ஒரு ட்விஸ்ட்டு தான் 20 மினிட்ஸ் கதை. அதுல லாஸ்ட்டா ஒண்ணு வச்சிருப்பானுங்க. அதுதான் அந்த படத்தோட மைய கருத்தா வச்சிருப்பானுங்க. படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்லோவா தான் இருக்கு. படம் பார்க்கறதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் குயிக் வாட்சா பார்த்து முடிச்சிடலாம். பிஜிஎம்லேருந்து அவ்வளோமே எதுவுமே இருக்காது. ஓரளவு பார்க்குற மாரியே தான் இருக்குங்க. இதில சிங்ஸ் எதுவுமே இருக்காது. லவ் போர்ஷன் எதுவுமே அவ்வளோ செட் ஆகாது. இதில சுரேஷ் சந்திரா ஆக்டிங்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல. போலீஸ் கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படி வாழ்ந்துருப்பாப்புல. அமேசான் பிரைம்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாரி தான் கைஸ் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது.